நேது இதை குடிச்சாக்கா வெயில் காலத்துல கூட உடம்பு ரொம்ப குளுகுளுன்னு குளிர்ச்சியா இருக்குமா? அட ஆமாங்க, இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் என்கிட்ட வந்து ப்ரோ அடிக்கிற வெயில்ல உடம்புலாம் ரொம்ப சூடாகி போச்சு, அதனால குடிக்கிறதுக்கு எதனா குளுகுளுன்னு செஞ்சு கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். டேய், நீ கேட்கற மாதிரி உடம்புக்கு ரொம்ப குளுகுளுன்னு குளிர்ச்சி தரக்கூடியது ஒண்ணு இருக்கு. அதை நானே கூட குடிச்சு பார்த்துருக்கிறேன். உண்மையாலுமே அடி வயிறு குளுகுளுன்னு இருக்கும். சரி வாடா, அதை உனக்கும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையானது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த கம்மங்கூழ் தான். ஏன்னா இந்த கம்மங்கூழை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடல் சூடு தணிஞ்சு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இப்படிப்பட்ட கம்மங்கூழை நிறைய பேர் சாப்பிடுறதுக்கு அசிங்கப்பட்டுக்குன்னு சாப்பிட கூட மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது மாதிரி கூழ் சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நாமளும் கூழ் கரைக்கலாமேன்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கட்டி முட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். சரி, கரைச்ச கூழில உப்புலாம் கரெக்டா இருக்குதான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்த பாருங்க, உண்மையாலுமே டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் கரைச்ச கம்மங்கூழை எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்க பசங்களும் ஆளுக்கு ஒரு கிளாஸ்ல கம்மங்கூழை எடுத்துக்கின்னு அவங்களுக்கு பிடிச்ச சைடிஸையும் எடுத்துக்கின்னு கம்மங்கூழை குடிக்க ஆரம்பிச்சுட்டானுவா. இந்த கம்மங்கூழை சாப்பிடுறதால உடல் சூடு தணியிறது மட்டும் இல்லாம நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கூட வராது. அதனால இந்த கம்மங்கூழை பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். குறிப்பா இந்த வெயில் காலம் வந்தாலே நிறைய ரோட்டு சைடுல கடைகள்ல இந்த கம்மங்கூழை விற்பாங்க. முடிஞ்சா நீங்களும் இது மாதிரி கம்மங்கூழை மறக்காம வாங்கி குடிங்க. கடைசியா எங்க பசங்களும் மிச்சம் மீதி குடிச்சிட்டு வச்சிருந்த கூழை எடுத்து குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு.